கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நாம் தேர்தலுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். முதலாவதாக கூட எசேக்கியேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் நம் தேசம் அழிக்கப்படாதபடிக்கு திறப்பிலே நாம் நிற்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரும் இந்த நாளிலே கொண்டு வந்து நம் தேசத்துக்காக நம்மை ஜெபிக்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை கூட நாம் பார்ப்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற காரியம், எல்லா மனுஷருக்காக நாம் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தராகிய தேவன் வாஞ்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே பவுல் அப்படி ஆய்கூட எழுதுகிறார். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே கூட நாம் தேசத்தின் அரச பீடத்திலே அரசாள வரப்போகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்? எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் தேசத்தில் கலகமில்லாமல் அமைதியுள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் கலகமில்லாமல் அமைதலாய் ஜீவனம் பண்ணும்படி ஆண்டவரே, அரச பீடத்திலே கொண்டு வரப்போகிறவர்களை, தேர்தலில் நிற்கிறவர்களை கர்த்தராகிய தேவன் உம்முடைய தயவின் படியாய் நீர் நடத்த போகிற கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் இதை செய்து கர்த்தாவே நன்மைக்கு ஏதுவாக காரியங்களை நடப்பிக்க போறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகத்தும் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கூட நாம் வாசிக்கிறோம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கொடுமை நம் தேசத்தை விட்டு நீங்கத்தக்கதாக, அது மாத்திரமல்ல, இந்த தேர்தலின் மூலமாக கர்த்தர் நமக்கு நன்மையை கொண்டு வரும்படியாய், கொடுமை தேசத்தை விட்டு நீக்கி போடும்படியாய், அழிவும் நாசமும் நம் தேசத்தில் இராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தை விண்ணப்பம் செய்வோம். ஆண்டவராகிய தேவனே, மனதிறங்கும் ஆண்டவரே, அப்பா, எவரை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரை, எவரையும் தாழ்த்தும் உம்மாலே கூடும் ஆண்டவரே. பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. இந்த தேர்தலிலே கொடுமைகள் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே, நாசமும் அழிவும் காணப்படாதபடிக்கு கர்த்தர் கிருபை அளித்து ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய தயவின்படி காரியங்களை நீ நடப்பிக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அப்படியே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடினாலே உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை கூட நாம் எடுத்து வாசிப்போம். தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவர் ஆவார் என்று அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தமது தேசத்தின் மேல் தமது ஜனங்களின் மேல் கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபையோ நீடிய வாழ்வு, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம், அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேலும் ஆண்டவரை எங்களின் மேலும் அப்பா, எங்கள் தேசத்தின் ஜனங்களின் மேலும் உம்முடைய கிருபையை வையும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். இயேசு சுவாமி, ஆண்டவரை, இந்த நாளிலே கூட கர்த்தாவே, உமது கிருபையை தேர்தல் நடக்கிற நாள் என்று எங்கெல்லாம் கர்த்தாவே இந்த தேர்தல் நடைபெறுகிறதோ எங்கள் இந்திய தேசம் முழுவதிலும் ஆண்டவரை உம்முடைய கிருபையை இறங்க பண்ணும், உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும். கர்த்தராகிய தேவன் கிருபை அளித்தீர் என்று நாங்கள் சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தராகிய தேவன் எங்கள் தேசத்தின் மேலே ஆண்டவரை உம்முடைய கிருபையை வைத்தீர்
நீர் என்று நாங்கள் காணத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி. கர்த்தர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட நாம் திருப்பிக் கொள்வோம். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை. தேசத்தில் எங்கும் சமாதானம் காணப்படும்படியாக நாம் செபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரே இயேசு சுவாமி, தத்தளிக்க பண்ணுகிறவர்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் தேசத்திலே கர்த்தாவே நீ சமாதானத்தை அனுப்புவீராக, எங்கள் தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடுவீராக. ஆண்டவரை வரப்போகிற தேர்தலிலே என் தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணி சமாதானத்தை கட்டளிடும் ஆண்டவரே. துஷ்ட மிருகங்களாலே தேர்தல் கர்த்தாவை தடைப்படாதபடிக்கு, துஷ்டர்களினாலே தேர்தலிலே கர்த்தாவை எந்த போராட்டங்கள் காணப்படாதபடிக்கு தேர்தல் நடைபெறும் பொழுது ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் இறங்கி ஆண்டவரே தேர்தலை நன்மைக்கு ஏதுவாக சமாதானத்திற்கு ஏதுவாக கர்த்தர் நடத்த போகிறீர் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்து இந்த ஜெபத்தை முடிக்கிறோம். எங்கள் ஜீவனும் வல்லமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் அப்படியே சமாதானத்தை தேசத்திலே அப்படியே கட்டளையிட போறதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்தபடியாக யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் கடாட்சிக்கிறவர், என்னுடைய காருண்யத்தினாலே உன்னை நான் இழுத்து கொள்வேன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய கடாட்சம் மிகவும் பெரியது. அது உலகத்தை காட்டிலும் அந்த கடாட்சத்தை கர்த்தர் நம் மேலே வைப்பார் என்று சொன்னால் நம்மை மிகவும் பெருக பண்ணுவார், நம் தேசத்தை மிகவும் பெருக பண்ணுவார், நம் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேலே உம்முடைய கடாட்சத்தை வெய்யும், உம்முடைய கண்களை வெய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி இயேசு சுவாமி ஆண்டவரே உம்முடைய கடாட்சத்தை அப்பா இந்த தேர்தலிலே ஆண்டவரே நீர் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தயவு பண்ணி உம்முடைய கடாட்சத்தை இறங்க பண்ண ஆண்டவரே, தேர்தல் நடக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் உமது கடாட்சத்தை இறங்க பண்ணும். உம்முடைய கண்களை வைப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே நியாயமாய் நீதியாய் தேர்தல் நடைபெறத்தக்கதாக என் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறீர் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் விலக்கி போட போகிறீர் ஆண்டவரே. அப்பா வெண்கல கதவுளை உடைப்பேன் என்று சொன்னீரே. இந்த தேர்தலுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா சதித்திட்ட ஆலோசனைகளை நிர்மூலப்படுத்தும் ஆண்டவரே. வாக்களிக்க கூட ஜனங்கள் விருப்பமாய் ஓடி போய் கர்த்தாவே ஒவ்வொருவரும் வாக்களிக்கத்தக்கதாக தங்களுக்கு இந்திய தேசத்தில் கொடுக்கப்பட்ட உரிமையை அவர்கள் சுதந்திரித்தவர்களாக தேர்தலிலே கர்த்தாவே தங்களுடைய காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் கிரியை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கடாட்சிக்கிற தேவன் என்பதை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் அப்படியாய் கூட இந்திய தேசத்தின் மேல் தமது கடாட்சத்தை வைக்க போறதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட நாம் திருப்பிக் கொள்வோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தராகிய தேவன் தேர்தலிலே கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிக்க வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும். கர்த்தராகிய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மனுஷரால் இவைகள் கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த எழுத்தின்படியே கர்த்தராகிய தேவன் தேசம் மகிழ்ந்து களிகூறத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த தேர்தலில் நடப்பிக்க வேண்டுமாய் நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இயேசு சுவாமி அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே, சகலத்தையும் படைத்தவர் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, ராஜாதி ராஜன் ஆண்டவரே. வரப்போகிற தேர்தலிலே கர்த்தாவே எங்கள் தேசம் மகிழத்தக்கதாக நாங்கள் பெரிய காரியங்களை காணும்படியாய் கர்த்தர் தேர்தலிலே நீர் கிரியை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. என் கரத்தின் கிரியைக்கு நீ கட்டளையிடு என்று சொன்னீரே. ஆம் ரட்சகா, உம்முடைய கரத்தின் கிரியைக்கு நாங்கள் கட்டளிடுகிறோம் சுவாமி. நாங்கள் ஒருமித்தவர்களாய் கட்டளிடுகிறோம் சுவாமி. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு தேர்தலுடைய முடிவுகளை பார்த்து இந்திய தேசத்தில் ஒவ்வொருவரும்
மகிழ்ந்து களி கூறும்படியாய் பெரிய காரியங்களை நீ செய்து விட்டீர் என்று சொல்லும்படி கர்த்தர் காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் தேசத்திலே நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசி காரியமாக நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட நாம் திருப்பிக் கொள்வோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனமாக அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாகிய நாம் இந்த நாளிலே நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பி நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறவராகிய கர்த்தர் கேட்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க போகிறார். அப்படி விசுவாசித்தவர்களாக நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணும்படியாய் கண்களை மூடி, ஆண்டவரே இயேசு சுவாமி, நீ சொன்ன வேத வசனத்தின்படியாய் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம் சுவாமி. உடைய முகத்தை தேட வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்புகிறோம் ராஜா. எங்கள் தேசத்திற்கான தேர்தலிலே ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தாரும். எங்கள் இந்திய தேசத்துக்கு சேமத்தை தாரும். தேர்தலிலே சேமத்தை கட்டளிடுவீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபை 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 இந்த தேர்தலிலே வெளிப்பட்ட சேமம் உண்டானது என்று சொல்லும்படி கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைக்குமானால் அது எங்களுக்கு மிகுந்த நலமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் கட்டளிட போறதுக்காக நன்றி. கர்த்தர் அவனமே தேசத்திலே சேமத்தை நமக்கு தொந்தரல போறதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆண்டவரே தேர்தலுக்காக நீர் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்பொழுதும் கூட வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற நாளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல முறையிலே வாக்கு எண்ணிக்கை நிறைவேறவும் அதன்படியாய் நல்ல முடிவுகளை தேவன் தந்து ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்ய போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே கூடாது ஒன்றுமில்லை என்று வேதத்திலே வாசிக்கிற பிரகாரமாய் என் தேவனே இதை நடப்பித்தீர் என்று நாங்கள் சொல்லும்படி காரிய கரத்திலே எடுத்து நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் காரியங்களை முடிய பண்ண போகிறதுக்காக நன்றி. எல்லாவற்றையும் திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.